ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யூத் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ கென் கருணாஸ் வந்து 10th பாஸ் ஆறாரு. அவங்க அம்மா வந்து தன் பையன் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு வந்து அதுல எதுலயுமே பெருசா உடன்பாடே இல்ல. அதனால ஹீரோ வந்து எப்படியாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அந்த லவ்ல அவர் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு, எதனால அவருக்கு பிரேக்கப் ஆச்சு, கடைசியில அவர் லவ்ல சக்சஸ் ஆனாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவரோட படிப்பை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா, கடைசியில என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து இந்த கதையை நல்லா கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர்னு பார்த்தோம்னா கென் கருணாஸும் பிரதீப் குமார் அப்படின்னு ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இருந்தாலும் கென் கருணாஸ் வந்து இந்த கதையை எழுதின விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். அத வந்து நம்ம ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. கென் கருணாஸ பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. இதுக்கு முன்னாடி அவரு பல படத்துல நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா ஹீரோவா இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவரோட ஒர்க் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துல நடிச்ச மத்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ஸ்கூல் போர்ஷன்ல நடக்கிற அந்த லவ் காட்சிலாம் நல்லாவே காமிச்சிருக்காரு. அதே மாரி ஸ்கூல்ல நடக்கிற சின்ன சின்ன சண்டை, அந்த பிரேக்கப் அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் நல்லா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, ஜி.வி. பிரகாஷ் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சிருக்காரு. எதுக்குன்னா, அவர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அது எல்லாமே கேட்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. படத்துல டைரக்டர் வந்து எமோஷனா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல கென்னும் அவரோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காரு. என்னதான் இந்த படத்துக்கு இவர் டைரக்டராவே இருந்தாலும், கதையில இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்து எடுத்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸ்ல ரிலீஸ் ஆன படத்தலாம் நம்ம பல படம் பார்த்திருப்போம். அதே மாரியே நம்ம ஹீரோ கொண்டு போகாம, இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா காமிச்சிருந்தா, இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். எதுக்குன்னா, நம்ம டைரக்டர் வந்து இந்த கதைய பழைய படத்துல இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாரி தான் இருக்கும். எதுக்கு அப்படி நான் சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல ஹீரோக்கு அப்பா, அம்மாவா நடிச்ச அவங்க 2 பேருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. சூராஜ பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரு மலையாள இண்டஸ்ட்ரியில எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு குடுத்த ரோல நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாரி தேவிகாவும் அவங்களோட ஒர்க்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த காமெடி காட்சியெல்லாம் டைரக்டர் நல்லாவே காட்டியிருக்காரு. அதே மாரி சூரஜோட ரோல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம். எதுக்குன்னா, இவரு வந்து வில்லத்தனமா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், அது எல்லாமே பின்னி பெடல் எடுத்துருவாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இவருக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அத நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணி காட்டியிருக்கலாம். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து இந்த கதைய இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாத சீன்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதே மாரி காமெடி காட்சிலாம் சில காட்சிலாம் பார்க்கும்போது, நீங்க என்னடா பேசுறீங்க? என்னடா பண்றீங்க? அப்படின்னு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டரும் சரி, ஹீரோவும் சரி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம். அதே மாரி படத்துல லவ் அப்படின்னு ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே லவ்வா தான் போய்க்கிட்டு இருக்கும். அதையும் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பாட்டு, அந்த காமெடி, அந்த ஸ்கூல் போர்ஷன வச்சு கொண்டு போனாலும், செகண்ட் ஹாஃப்ல பாதி வரைக்குமே அந்த ரொமான்ஸ வச்சே தான் கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம டைரக்டர் அவாய்ட் பண்ணியிருந்தா, இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 6.3 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.